வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ற பல பேர் இங்க இருக்கிறீங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறேன், அதற்கான பதில கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்திய நாட்டை மீட்கெடுக்க, இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க போராடிய காந்தி, நேதாஜி அவர்களை சுதந்திர போராளிகள்னு சொல்றீங்க, சுதந்திர போராட்ட தியாகிகள்னு சொல்றீங்க. அதே போலதான் இலங்கையை மீட்க செயல்பட்ட விடுதலை புலிகளோட தலைவரை பிரபாகரன் இருக்கிறாரு, அவரை விடுதலை போராளிகள்னு சொல்றீங்க. அதே போலதான பாலஸ்தீனத்தை பிடிச்சு வச்சுக்கிட்டு அங்க இஸ்ரேல்ன்ற ஒரு நாட்டை உருவாக்கிட்டு இருக்கிற கொஞ்ச நஞ்ச இடத்தையாவது காப்பாத்திக்கணும் அப்படின்னு அந்த காசா மக்கள் அங்க போராடிட்டு இருக்கிறாங்க. அவர்களையே நீங்க போராளிகள்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதற்கு பதிலா அவர்கள் மேல தீவிரவாதின்ற ஒரு முத்திரை குத்துறீங்களா? ஹமாஸ் மேலையும் காசா மக்கள் மேலையும் தீவிரவாதின்ற ஒரு முத்திரை குத்துறீங்களா? அவர்களோட நாட்டை மீட்டெடுக்க தானே அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க. சரி, உங்க கான்செப்ட் படி பார்த்தா ஒரு உயிரை கொள்றவன் தீவிரவாதின்னு சொல்றீங்க, இல்ல ஒரு இடத்துல பாம்பு போடுறவனையோ இல்ல ஒரு இடத்துல குண்டு வைக்கிறவனையோ தீவிரவாதின்னு சொல்றீங்க. அப்போ 1.5 வருஷமா காசால 75,000 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்களே, பல பேர் கை கால்களை இழந்து ஊனமாயிருக்கிறாங்களே, ஒட்டுமொத்த காசாவும் அழிக்கப்பட்டிருக்குது. அங்க வீடுகள் இல்ல, குறி வச்சு வீடுகள் அழிச்சாங்க, ஸ்கூல்கள் அழிச்சாங்க, ஹாஸ்பிட்டல்கள் அழிச்சாங்க. சட்டப்படி பார்த்தா இவங்க தானே தீவிரவாதி. அதையே நீங்க யாருமே எந்த இடத்துலயுமே சொல்ல மாட்டீங்க. ஒரு இடத்துல முஸ்லீம் கொல்லப்படுறாங்கிறதுக்காகவே கண்மூடித்தனமா ஆதரிக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு வக்கரமான புத்தி. அதை தான் நீங்க எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. முதல்ல எல்லாருமே பாலஸ்தீனத்தோட வரலாறு என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஒரு இடத்துல முஸ்லீம் லட்சமா கொல்லப்படுறான் அப்படின்னா அந்த மக்களுக்கு ஆதரவு அளிக்காம அந்த இன அழிப்பை செய்யறவனுக்கு ஆதரவு கொடுப்பீங்களா? ஏன் உங்களுக்கு குடும்பங்கள் இல்ல, உங்களுக்கு தங்கச்சிகள் இல்ல, அப்பா இல்ல, அம்மா இல்ல, உங்களுக்கு குழந்தைகள் இல்ல, அந்த குழந்தைகள் இப்படி ஈவு இறக்கமே இல்லாம கொல்லப்பட்டா இப்படிதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா இஸ்ரேலுக்கு? நீங்க உங்களையே நீங்க கேள்வி கேட்டுக்கொண்டது நேரத்துல கண்மூடித்தனமா இஸ்ரேல் ஆதரிக்கிறது முதல்ல நிப்பாட்டுங்க. அங்க கொல்லப்படுறது அப்பாவி உயிர்கள், அப்பாவி உயிர்களை கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. சின்ன சின்ன குழந்தைகளை தேடி தேடி கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. ஒரு இனமே இருக்கக்கூடாது, இவன் வளர்ந்த ஹமாஸ்ல போய் சேருவான்றதுக்காக அதுக்காக சின்ன குழந்தைய கொள்ளலாமா? இதைதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க எப்படி கண்மூடித்தனமா இஸ்ரேல் ஆதரிக்கிறீங்கன்றதான் எனக்கு புரியல. இந்த நேரத்திலையும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றவன மனிதாபிமானமற்ற ஒரு மிருகமா தான் நான் பாக்குறேன். சோ இதைதான் நான் ரொம்ப நாளா உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இப்ப பேசிட்டேன். உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உண்மை தகவல்களை தெரிந்து கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ள போனோம். இன்றைக்கு வேதாளம் மறுபடியும் முருங்கை மரம் ஏறின மாதிரி பைத்தியக்காரன் டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறான். அது ரொம்ப கவலையோட அல்ஜசீரா ஊடகம் வெளியிட்டு இருக்கிறாங்க. சோ அந்த அறிக்கையில என்ன சொல்றான் அப்படின்னா, காசா மக்கள் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேரை, 1 மில்லியன் பேரை இங்க இருந்து நாடு கடத்தி, காசால இருந்து நாடு கடத்தி லிபியாக்கு அனுப்ப போறதா, லிபியால குடியமர்த்த போறதா ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறான். இந்த லிபியான்ற நாடு கிட்டத்தட்ட பல கோடி மில்லியன் அமெரிக்கா கிட்ட கடன் வாங்கி இருக்கிறாங்க. சோ இந்த காசா மக்கள் 10 லட்சம் பேரை லிபியா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த பல கோடி கடன்களை அமெரிக்கா தள்ளுபடி செய்யும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒரு ஆஃபரை டொனால்ட் ட்ரம்ப் லிபியாவுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனா இது தொடர்பா லிபியா எந்த ஒரு பதில் அறிக்கையுமே அவங்க சொல்லல. இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, பாத்தீங்களா இவன் ஆரம்பிச்சுட்டான் பாத்தீங்களா, இந்த அறிக்கையை இவன் ஏன் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வெளியிடல? ஏன்னா 3 நாளைக்கு முன்னாடி அவன் சவுதி, கத்தாரு, யுஏஇ இந்த 3 முக்கியமான நாடுகள் அந்த அரபு அடிமை நாடுகள் கிட்ட தலையில மிளகா அரைச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தான் அப்படின்னா அந்த பல மில்லியன் பல ட்ரில்லியன் கணக்கான முதலீடுகள், அவன் போன பிசினஸ் எல்லாமே ஃபைல் ஆயிருக்கும். அரபு அடிமைகள் கொஞ்சம் சுதாரிச்சிருப்பாங்க. சோ அதனாலதான் இந்த விஷயத்த ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வெளியிடல. இப்போ எல்லா அக்ரிமெண்ட், எல்லா சைனு, பல கோடியை இங்க இருந்து அந்த அரபு அடிமை நாடுகள் கிட்ட இருந்து வாங்கிட்டு இப்ப எவ்வளவு நேக்கா இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு அறிக்கையை அவன் வெளியிடுறான் பாருங்க. இப்போ அவனோட சுயரூபம் எப்படி வெளியே வந்திருக்குது பாருங்க. முதல்ல இவன் யாரு? இந்த டொனால்ட் ட்ரம்ப்ன்ற இந்த பைத்தியக்காரன், இந்த நயவஞ்சகன் யாரு? அங்க இருக்கிற மக்களை காலி பண்ண சொல்லிட்டு நீ லிபியா அனுப்புறதுக்கு நீ முதல்ல யாரா? டே, அது அவர்களோட மண்ணின் மைந்தர்கள், அது அவர்களுடைய நாடுறா. பாலஸ்தீனம் என்பது பாலஸ்தீனர்கள் நாடுறா. நீ யாரா முதல்ல? நீ நடுவுல நின்றுட்டு இந்த மக்களை நான் அங்க அனுப்ப போறேன், இந்த மக்களை இங்க அனுப்ப போறேன், அறுத்து தள்ள போறேன், நீ கிளிக்கிற கிளிதான் எங்க எல்லாருக்குமே தெரியுமே. இந்த பைத்தியக்காரன் டொனால்ட் ட்ரம்போட முழுக்க அவனோட மோட்டிவேஷன் என்ன அப்படின்னா, காசா மக்களை இங்க இருந்து துரத்திடணும். காசா மக்கள் யாருமே இருக்கக்கூடாது, எல்லாரையும் ஏதாவது ஒரு நாடு கடத்திடணும். ஆல்ரெடியே சொல்லியிருந்தான், பாதி பேரை எகிப்துக்கு அனுப்ப போறேன், பாதி பேரை ஜோர்டானுக்கு அனுப்ப போறேன்னா இப்போ லிபியாக்கு அனுப்ப போறேன், எங்கேயோ இருக்கிற ஆப்பிரிக்கன் கண்ட்ரிக்கு அனுப்ப போறாங்க. இவனோட மோட்டிவேஷன் என்ன அப்படின்னா, இருக்கிற காசா மக்கள் எல்லாரையும் காலி பண்ணிட்டு அந்த இடத்தை இஸ்ரேலுக்கு ஒப்படைக்கணும், அவங்களுக்கு தாராவாத்து கொடுக்கணும். அதுதான் இந்த பைத்தியக்காரன் டொனால்ட் ட்ரம்ப். இவனுங்களுக்கு எல்லாம் சாவு கூட வர மாட்டேது. நல்லா கிழட்டு பசங்களா ஆகியும் இன்னும் பல பேர் தாலி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்தை பிடுங்கி இஸ்ரேலுக்கு கொடுக்கணும், காசாவை அழிச்சு இஸ்ரேலுக்கு கொடுக்கணும், பாலஸ்தீனத்தை இஸ்ரேலுக்கு கொடுக்கணும்.
ஒரு இனத்தை அழிக்கிறதுக்கு தான் துடிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. இந்த அரபு அடிமை நாடுகள் ஒண்ணு சேர்ந்து இருந்தாங்கன்னா எப்பயும் இந்த பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைஞ்சிருக்கும். அதை பண்ணாம இந்த டொனால்ட் ட்ரம்ப்புக்கு பல ட்ரில்லியன் காசை கொடுத்து இன்னும் அமெரிக்காவை தூக்கி விட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க இந்த அரபு அடிமை நாடுகள். என்ன சொல்றது நம்ம? எது எப்படி போனாலும் இந்த விஷயத்துக்கு ஹமாஸ் ஒத்துக்க மாட்டாங்க, பாலஸ்தீன மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. எங்கேயோ இருக்கிற அந்த லிபியான்ற நாட்டுல எல்லாம் வைக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடியே டொனால்ட் ட்ரம்ப் பிளான் போட்டான், எகிப்து அனுப்பணும் இல்ல ஜோர்டான், இது எல்லாமே பக்கத்துல இருக்கிற நாடுகள். அங்கேயே அவங்களால அனுப்ப முடியலன்றப்ப இது நடக்காத ஒரு விஷயம் தான். ஆனா பாருங்களேன், இப்ப கூட சுதந்திரம் நாடா அறிவிக்க மாட்டான், அந்த மக்களை வெளியேற்றணும்னு தான் பாக்குறான். அப்ப இதுதான் டொனால்ட் ட்ரம்போட உண்மையான மூஞ்சி. இதற்கு எந்த ஒரு கண்டனங்களையும் அரபு நாடுகள் இன்னும் தெரிவிக்கலன்றதுதான் இன்னும் வருத்தத்திலும் வருத்தமா இருக்குது. சோ இப்படி ஒரு செய்தியை தான் இன்னைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறாங்க. மேலதிகமா என்ன நடக்குதுன்றத நம்ம பொறுத்து இருந்ததான் பார்க்கணும். மேலதிகமா இன்னொரு செய்தி வந்திருக்குது. அரபு லீக் மாநாடு இப்ப சிரியால நடந்திருக்குது. சிரியால பாக்தாதுன்ற ஒரு இடத்துல அரபு லீக் மாநாடு நடக்குது. அரபு லீக் மாநாட்டுல கிட்டத்தட்ட 22 முஸ்லீம் நாடுகள் இருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டமைப்பா பார்க்கப்படுது. அதுல சவுதி, UAE, கத்தார், அப்புறம் ஓமன், பாலஸ்தீன் எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனா இவர்களால ஒரு 5 பைசாக்கு புரோஜனம் கிடையாது, அது வேற விஷயம். ஆனா இவர்கள் இன்னைக்கு அரபு லீக்ல ஒரு மாநாடு ஒண்ணு நடத்தி இருக்கிறாங்க. அந்த மாநாட்டுல ஃபத்தாஹ் அமைப்போட தலைவரா இருக்கிற, அப்புறம் மேலதிகமா பாலஸ்தீனுடைய ஆட்சியாளர்கள்னு தன்னைத்தானே சொல்லிக்கிற ஒரு டம்மி பீஸ், அது மட்டும் இல்லாம ஒரு வரலாற்று துரோகி மஹமூத் அப்பாஸும் இந்த அரபு லீக் மாநாட்டுல கலந்துருக்கிறான். இவனை ஏன் வரலாற்று துரோகின்னு நம்ம சொல்றோம்னா, பாலஸ்தீனத்துடைய இந்த நிலைமைக்கு முதல் காரணமே இந்த இந்த மஹமூத் அப்பாஸ் என்ற துரோகி தான். இவன் செய்த ஒரு பிழை தான் இப்ப வரைக்கும் பாலஸ்தீன் மக்கள் கொத்தா கொல்லப்பட்டு இருக்கிறாங்க. பாலஸ்தீனத்தை தனி நாடெல்லாம் இருக்க வேணாம், இஸ்ரேலுக்கு கீழே இருக்கிறோன்ற மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை போட்டு இந்த பாலஸ்தீனம்ன்ற ஒரு நாடே இன்னைக்கு அழிஞ்சு இருக்குது, காசான்ற ஒரு நாடே அழிஞ்சு இருக்குதுன்னா அதற்கு முக்கிய காரணம் இந்த துரோகி தான், மஹமூத் அப்பாஸ் தான். இஸ்ரேல் கொடுக்கக்கூடிய காசுக்கும் அமெரிக்கா கொடுக்கக்கூடிய காசுக்கும் அவனுடைய சுகபோக வாழ்க்கைக்கு இந்த ஆளுக்கு 92 வயசாகுது. இந்த மஹமூத் அப்பாஸ்ன்ற இந்த நாய்க்கு 92 வயசாகுது. இன்னும் இந்த பதவி வெறி புடிச்சு ஆசை புடிச்சு இன்னும் இஸ்ரேலுக்கு காலை நக்கிக்கிட்டு ஹமாஸ் அழிக்கணும்னு இவனும் சுத்திக்கிட்டு இருக்கிறான். இவன் இப்ப வெஸ்ட் பேங்க தான் ஆட்சி செய்யறான்ற பேர்ல இஸ்ரேல் தான் அங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இவனை ஒரு பொம்மையா வச்சு. அதாவது வெஸ்ட் பேங்க்லயும் காசாலையும் எலெக்ஷன் நடந்தது. அந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா ஹமாஸ் தான். இஸ்மாயில் ஹனியா தான் ஜெயிச்சிருந்தாரு. சோ இருந்தாலுமே இல்ல, இதை நாங்க தான் ஆட்சி செய்வோம்னு சொல்லிட்டு இஸ்ரேலோட உதவியோட இந்த ஆட்சி வரி பிடித்த மஹமூத் அப்பாஸ், இஸ்ரேலுடைய கால் அடிவருடியா இருக்கிற இந்த மஹமூத் அப்பாஸ் தான் ஆட்சியை பிடிச்சிட்டு அந்த இடத்துல ஒரு பொம்மை ஆட்சியா உட்கார்ந்துருக்கிறான். அவன் இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறான் அந்த அரபு லீக் மாநாட்டுல. என்ன சொல்றான்னா, ஹமாஸோட சேர்த்து இன்னும் ஒரு 14 பிரிவுகள் இருக்குது. இந்த 14 ராணுவ பிரிவுகள் இருக்குது. எல்லாருமே ஹமாஸுக்கு கீழே வருவாங்க. ஹமாஸுடைய துணை ராணுவமா இருக்கிறவங்க தான் இந்த 14 ராணுவ பிரிவுகளும். இவங்க காசாலையும் பாலஸ்தீன்லயும் செயல்பட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு அவன் ஒரு அறிக்கை சொல்றான். என்னன்னா, இந்த 14 ராணுவ குழுவும் உடனடியா ஃபத்தா கிட்ட சரண்டர் ஆயிடணும், இஸ்ரேல் கிட்ட சரண்டர் ஆயிடணும்னு சொல்லிட்டு இந்த முனாஃபிக் முஸ்லிம்ன்ற பேர்ல பாலஸ்தீனியன்ற பேர்ல இருக்கிற இந்த முனாஃபிக் இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறான். எது ஹமாஸ் சரண்டர் ஆகிட்டு இவர்கிட்ட சரண்டர் ஆயிடணுமா? ஏண்டா நீங்களே ஒரு ஜோக்கர்லயும் பெரிய ஜோக்கர் இவங்க கிட்ட ஹமாஸ் பண்ணி இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து ஹமாஸினுடைய பல தளபதிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, பல தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. யஹ்யா சின்வார் கொல்லப்பட்டிருக்கிறாரு, இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டிருக்கிறாரு, இன்னும் பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. காசால 75,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. எல்லாம் எதற்காக? அந்த நாடு சுதந்திரத்திற்காக தான் போராடிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு சேர்த்து தாண்டா அவனுங்க போராடிட்டு இருக்கிறாங்க. உங்க வெஸ்ட் பேங்க், பாலஸ்தீனம் எல்லாத்துக்கும் சேர்த்து தானடா அங்க ஹமாஸ் போராடிட்டு இருக்கிறாங்க. ஹமாஸ் அழிக்கணும், ஹமாஸ் சரண்டர் ஆகணும்னு எப்படி அவங்களுக்கு வாய்க்கு சம பேசுறீங்க? அதாவது என்னன்னா, இப்ப இந்த போர் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஹமாஸ் தான் மறுபடியும் ஆட்சி அமைப்பாங்க. ஏன்னா அவர்கள் ஒரு மிகப்பெரிய ராணுவம், கண்டிப்பா பாலஸ்தீனத்தை புடிச்சு இந்த மஹமூத் அப்பாஸ் எல்லாம் கண்டிப்பா தூக்குல ஏத்திடுவாங்க, அது வேற விஷயம். அதற்கு பயந்துகிட்டு தான் ஹமாஸ் வரக்கூடாது, ஹமாஸ் சரண்டர் ஆயிடணும். ஏன்னா ஹமாஸ் ஹமாஸ் ஆட்சியை பிடிச்சிருவாங்க, நம்ம தான் கடைசி வரைக்கும் ஆட்சியில இருக்கணும். 92 வயசு ஆயிடுச்சு உனக்கு, இன்னும் இந்த ஆட்சி வரி பிடிச்சு நான் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபி மொழி ஒண்ணு சொல்றாங்க. என்னன்னா, வயது அதிகமாக ஆசையும் அதிகமாகும், நம்ம அதிக நாள் வாழணும்ன்ற ஆசையும் அதிகமாகும், பணம் பொருள் இதன் மேல எல்லாத்துக்குமே ஆசை கூடும்னு சொல்லுவாங்க. அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, இந்த 92 வயசான துரோகியான முனாஃபிக்கான இந்த மஹமூத் அப்பாஸுக்கு நல்லாவே பொருந்தது. எது எப்படி போனாலும் இதெல்லாம் சரண்டர்லாம் ஆக மாட்டாங்க. இவன் எந்த இடத்துல அந்த அரபு லீக்ல உட்காந்துக்கிட்டு எவ்வளவு பெரிய விஷயத்த பேசிட்டு வந்திருக்கிறான் பாருங்க. சோ அரபு லீக்ல இருக்கிற அரபு நாடுகள் ஒரு டம்மி, இவன் ஒரு டம்மி, என்ன எல்லா டம்மியும் சேர்ந்துக்கிட்டு சிரிப்பு காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எது எப்படி போனாலும் எந்த அரபு நாடுகளை நம்பி, அமெரிக்காவை நம்பி ஹமாஸ் கிடையாது. அவர்கள் தெளிவா இருக்கிறாங்க. ஒண்ணு நாங்க
சுதந்திர பாலஸ்தீனம், எங்க நாடு விடுதலை அடையும். அப்படி இல்லைன்னா நாங்க செத்து மடிவோம். இதை தவிர்த்து வேற எங்களுக்கு எந்த ஆப்ஷனும் கிடையாது. யார் எங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்களோ பண்ணலையோ நாங்க தாக்குதல் நடத்திக்கிட்டே தான் இருப்போம். உங்களுடைய பணைய கைதிகளை நீங்க எங்களை சுதந்திரத்தை அறிவிச்சா மட்டும்தான் உங்க பணைய கைதிகள் உயிரோட வருவாங்கன்னு சொல்லிட்டு ஹமாஸ் இன்னும் தெளிவா ஸ்டாண்ட்ல இருக்கிறாங்க. மேலதிகமா ஹமாஸ் இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, இன்றைக்கு ஒரு சமாதான பேச்சு வந்து துஹா கத்தார்ல நடக்கிறதாகவும், இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடக்கிறதாகவும், போர் நிறுத்த ஒப்பந்தம் நடக்கிறதாகவும், அது சக்சஸ்ஃபுல்லா நடந்துருச்சுன்னா உடனே போர் நிறுத்தம் அமலுக்கு வரும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சோ இன்ஷால்லா எல்லாருமே வேண்டிக்கோங்க, அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் சக்சஸ்ஃபுல்லா நடக்கணும். சோ இப்படிப்பட்ட செய்திகள் தான் இன்னைக்கு காசாவை சுத்தி வந்த வண்ணம் இருக்குது. மேலதிகமான தகவல்களோட உங்களோட பார்ட் 2 அப்டேட்ல வந்து சந்திக்கிறேன். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உண்மை தகவல்களை தெரிந்து கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.